இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் அரை HP மெட்ரோ செல்ஃப் பிரைமிங் மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜாம் ஆகிடுச்சிங்க. பேரிங்கு எல்லாமே அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷனில் தண்ணீர் விட்டுக்குங்க. ஏதாவது துருப்பு இருந்தாலும் ஃப்ரீயாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் சீல்லேருந்து தண்ணீர் லீக்கேஜ் ஆகுதுங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேனில் இருக்கிற அந்த கிளிப்பை கழட்டிக்கலாம். அந்த பின்னை கழட்டி விட்டு இப்போ ஃபேன் வெளியே எடுத்தோம்னா வரல, எல்லாம் சடிஞ்சிருக்கு. அதனால் முன்பகுதியில் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பாக்ஸ் வச்சு அந்த போல்ட் 3ஐயும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு மோட்டரை திருப்பி விட்டு இந்த சைடில் எங்கே ஸ்டெப் இருக்கோ அதில் லைட்டாக தட்டுங்க. இது மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா துருப்பிடிச்சி ஜாம் ஆகிருக்கு. அந்த இம்பெல்லர் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ட்டு போட்டு டைட் வச்சோம்னா உங்களுக்கு இம்பெல்லர் வரும். ஆனால் வந்து அதில் மரம் இல்லைங்க. அதனால் ஆயில் ஊற்றி விட்டு சைடில் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உளியை வச்சு தட்டுறேன். இம்பெல்லர் வளையுது தவிர வரல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்க ஃபேனை கழட்டி மோட்டர் பிரித்து அப்பவுமே கழட்டிக்கலாங்க. ஃபேன் உள்பக்கம் தட்டி விட்டு அந்த சடிஞ்சு போனதை வந்து பார்த்திங்கன்னா சாணை பிடிச்சி கழட்டுறங்க. ஏன்னா இந்த மோட்டர் ஓடலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பப்போ தட்டியிருக்காங்க. அதனால் வந்து பின்னாடி சாஃப்ட் சடிஞ்சு போச்சு. இது அப்படியே இழுத்தோம்னா மோட்டர் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அதனால் சாணை பிடிச்சி விட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 8 சைஸ் நட்டு இருக்கும். அதையும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் வச்சு லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிவிட்டு அந்த பேரிங் சைடு, அந்த போல்ட் சைடு, போல்ட்டுக்கு முன்பகுதியில் அந்த ஸ்டெட்டு போல்ட்டுக்கு முன்பகுதியெல்லாம் ஆயில் போட்டுவிட்டு ஒரு ஸ்கெட்சில் மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக தட்டுங்க. வேகமாக தட்டக்கூடாது. கட்டை சுற்றி இருந்தால் பெஸ்ட்டு. வேகமாக தட்டும்போது காது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காயிலில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி படாத மாதிரி நோண்டி அந்த கப்பை கழட்டிக்குங்க. கப்பை கழட்டிட்டு முன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க அந்த ஸ்டெட்டு போல்ட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்டு தட்டினீங்கன்னா கோர் தனியாக வந்துடுங்க. கோர் எடுத்து செக் பண்ணிக்கோங்க கண்டினியூட்டி ஏதாவது பாடி எர்த் ஆகுதா இல்லையான்னு. இல்லை எரிஞ்சிருக்கான்னு பார்த்தா பக்காவாக இருக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முன் சைடில் அந்த ஸ்டெட்டு போல்ட்டில் நர்லிங் இருக்கும். அதில் கட்டிங் பிளேடில் போட்டு கழட்டி 3 போல்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு பேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெல்ல தட்டினாலே வந்துடுங்க. இதில் துருப்பு இல்லை, ஆனால் ஜாம் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்பகுதியில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேரிங் ஜாம் ஆகிருக்கு. ஏற்கனவே நோண்டி பார்த்தா வரல, உளி போட்டு அடித்து பார்த்தா வரல. அதனால் ஹீட் பண்ணி விட்டு கேஸ் சின்ன மினி சிலிண்டரில் நம்புகிறேன். வேலைக்கு ஆகலைங்க. பார்த்திங்கன்னா எம்பெல்லர் கட்டாகி வந்துருச்சுங்க. அதாவது அந்த ஸ்டெப்பிலேருந்து. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிறது வெட்ரூமில் தட்டி விட்டு ஆயில் சீல்லாம் உடச்சி விட்டு நம்பி எடுக்கிறேங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டி எடுத்தோம்னா முன்னாடி சாப்பிட்டு சடிஞ்சு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எம்பெல்லர் வந்து ஒரு 180 ரூபா வரும். அதனால் நான் வந்து கழட்டி விட்டு இப்போ பேரிங் தட்டி எடுத்துக்கிறேன். முன்பகுதியிலையும் பேக் பகுதியிலையும் 6202ங்கிற பேரிங் இருக்குது. இது நார்மல் சாதா பேரிங் தாங்க. இப்போ சடிஞ்சு போனது லைட்டாக மைல்டாக நான் சாணை பிடிச்சிக்கிறேங்க. சாணை பிடிச்சி முன்பகுதியில் கொலவை பண்ணிவிட்டு பேக் சைடு அதே மாதிரி ஃபேன் பகுதியிலையும் சடிஞ்சிருக்கு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக சாணை பிடிச்சி விட்டு கொலவை அடிச்சிக்கிறேன். ரொம்ப பிடிச்சோம்னா உங்களுக்கு தொந்தரவாயிடும். அதனால் கவனமாக இதை சாணை பிடிக்கணும். இல்லைனா லேத்தில் கொடுத்தா சரி பண்ணுங்க. இந்த மாதிரி சாணை பிடிச்சிட்டு பட்டும் படாமல் சாணை பிடிச்சி ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்போ இம்பெல்லரு, ஆயில் சீல், பேரிங்கு, அடுத்து சர்க்கிளிப்லாம் கொண்டாந்துட்டேன். இம்பெல்லர் வந்து பார்த்திங்கன்னா பழசை கொண்டு போய் கொடுத்திங்கன்னா அதே அளவுக்கு அவங்க 12 mm இம்பெல்லர் சாஃப்ட் அளவுக்கு வந்து கொடுப்பாங்க. அளவு எடுத்து உடஞ்சி போனதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். அடுத்து 12ஆம் நம்பர் சீலுங்க. இப்போது இந்த ஆயில் சீலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக் வந்து ஒரு லப்பர் கப்பில் உட்காந்துருக்கும். அதை அப்படியே உட்கார வச்சு அந்த ஸ்டெப்பை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா விரலில் அழுத்தி விட்டு கட்டையில் வச்சு லைட்டாக தட்டுங்க. வேகமாக தட்டினீங்கன்னா அந்த செராமிக் உடஞ்சிரும். அடுத்து NBC பேரிங் 6202ங்கிற பேரிங் 2ஆம் பகுதியிலையுமே வச்சு அந்த உள்கோனில் உட்கார்ற மாதிரி வச்சு நீங்கள் ஒரு சாஃப்ட்டோ அல்லது ஒரு பைப்போ வச்சு தட்டணுங்க. தட்டினீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்பு பேக் சைடில் உட்காரும். அந்த அணைஞ்சா போதுமானது. அதுதான் அளவு. அதே மாதிரி பேக் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேரிங் தட்டிக்கலாங்க. என்னுடைய சேனலில் இந்த மோட்டார் சர்வீஸ் இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, RO சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், PVC ஸ்பீக்கர் பாக்ஸ், சப்வூஃபர் பாக்ஸ் செய்கிறது எல்லாமே அப்லோட் பண்ணிக்க மறக்காமல் போய் பாருங்கள். எனக்கு திருப்திக்கு வந்து கொஞ்சம் கிரீஸ் முன்னாடியும் பின்னாடியும் அப்ளை பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர் வாஷர் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா முன் கேப்பில் சென்டராக வச்சு விட்டு அந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டர் மாட்டிக்குங்க. மாட்டி விட்டு கட்டையில் மேல் பக்கம் தட்டிங்கன்னா பேரிங் உட்காந்துரும். சுற்றி பாருங்கள், டைட் இருக்கக்கூடாது. பேரிங் கடிச்சிட்டு வந்துச்சுன்னா போயிடும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்க்கு நேராக அந்த கவர் வச்சு லைட்டாக தட்டுங்க. படிமானம் ஆகணும். அப்படிலாம் லைட்டாக கட்டையில் தட்டி படிமானம் பண்ணிட்டு
இந்த ஸ்டெட்டு போல்ட்டு போட்டு டைட் வச்சுங்க. இது மாட்டுறதுக்கு முன்னாடியே டைட் வச்சா இன்னும் ஈஸியாக இருக்கும். இது மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு சிரமங்க. நான் இப்போ டைட் வச்சுட்டேன், கழட்டி தான். நீங்கள் வந்து மாட்டுறதுக்கு முன்னாடியே டைட் வச்சுட்டு பேக் கவர் போட்டு மார்க் நேராக திருப்பி ஷாஃப்ட்டில் உட்கார வச்சு லைட்டாக சுற்றியும் தட்டுங்க, ஸ்டெப்பில் அணையிற மாதிரி. இந்த ஸ்டெப்பில் அணைக்காமல் நீங்கள் போல்ட்டு போட்டு நட்டு போட்டு டைட் வச்சிங்கன்னா நட்டு மரப்போயிடுங்க. அணைச்சிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் டைட் வைங்க. நார்மல் டைட் சுற்றியும் வச்சு விட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லோடு கம்மியாகவே டைட் வைங்க. ரொம்ப டைட் வச்சிங்கன்னா மரப்போயிடும். ஏன்னா சின்ன நட்டு அது. ஃபார்மாலிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிமானத்துக்கோசரம் டைட் வச்சா போதுமானது. ரொம்ப டைட் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடி எர்த் ஆகுதான்னு பார்த்துட்டு நான் கண்டினியூட்டியில் செக் பண்ணுறேன். ஸ்லோவாக ஓடுதுங்க. அதுக்கு அடுத்தது பாடி எர்த் ஆகலை. இப்போ வந்து டைரக்ட் லைனில் கொடுக்குறேன். மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் நல்லா சவுண்டே இல்லாமல் ஸ்மூத்தாக ஓடுதுங்க. முன்னாடி ஆயில் சீல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஓட்டக்கூடாது. வாட்டர் சீல் ஓட்டினோம்னா போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் சீல் மாட்டுறேன். ஓட்டி பார்த்துட்டு சீல் மாட்டி விட்டு சர்க்கிளிப் போட்டு விட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிளேயர் ஒன்று இருக்குங்க. அந்த பிளேயர் இல்லாதனால நான் வந்து நம்பி விட்டு அப்படியே திருப்பியில் தட்டி விட்டு கரெக்டாக படிமானம் பண்ணி விட்டுறேன். படிமானம் பண்ணி விட்டு நல்லா ஸ்டெப்பில் உக்காந்ததுக்கப்புறம் எம்பில்லர் போட்டு தட்டி பாருங்கள், ஏறலை. அதனால் மோட்டர் ரன் பண்ணி விட்டு எமரியோ அல்லது இந்த மாதிரி சின்ன ஃபைல் இருந்தாலோ இந்த எட்ஜு மட்டும் கரெக்டாக ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்பில்லர் போட்டு பார்த்து ஃப்ரீயாக ஓரளவுக்கு போணுச்சுன்னா கீப்பின் மாட்டி விட்டு சுற்றியில் தட்டிக்குங்க. தட்டி விட்டு இம்பில்லர் வச்சு விட்டு லைட்டாக சுற்றியும் தட்டி விட்டு சென்டராக பைப் வச்சு மெல்ல அடிங்க. வேகமாக அடிச்சிங்கன்னா பேக் சைடு வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஆயில் சீல் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஒட்டி ஒரு பேப்பர் கணத்தில் கேப் இருந்துச்சுன்னா ரன் பண்ணி பாருங்கள். எங்கேயும் மோதாமல் உரசாமல் வந்துச்சுன்னா கரெக்டாக இம்பல்லர் கரெக்டாக உட்காந்துருக்குன்னு அர்த்தங்க. அடுத்து இந்த ஓரிங் ஒன்று கடையில் விற்கும். ஒரு 5 ரூபா வரும். வாங்கி மாட்டிக்குங்க. மாட்டி விட்டு முன்னாடி வர செக்ஷன் மாட்டிக்கலாம். உங்களுக்கு இம்பல்லர் லூஸ் ஆச்சுன்னா அதில் கொஞ்சம் ஃபெவிக்விக் 2 சுட்டு விட்டுக்குங்க. இப்போ கரெக்டாக சுற்றியில் தட்டி மட்டம் உட்கார வச்சுட்டு கழட்டின போல்ட் வந்து க்ரீஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு நார்மல் டைட் வச்சுக்கோங்க. இதையும் ஃபுல் டைட் வைக்கக்கூடாதுங்க. எல்லாமே வந்து சின்ன சைஸ் போல்ட்டுங்க. அதனால் மரப்போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுற்றியும் லெவல் டைட் வச்சுட்டு உங்களுக்கு தண்ணி லீக் ஆனிச்சுன்னா மேற்கொண்டு டைட் வைங்க. தண்ணி ஊற்றி பாருங்கள். எங்கேயும் லீக் ஆகல, பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ ஃபேன் மாட்டிக்கலாம். ஃபேன் மாட்டி விட்டு அந்த கிளிப்பு மாட்டி விட்டு நம்பி விட்டு அதை விரித்து விட்டுலாம். அவ்வளோதாங்க. அடுத்தது பேக் கவர் போட்டுவிட்டு டைட் வச்சுட்டா மோட்டர் வந்து பர்ஃபெக்டாக ரெடிங்க. ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ரன்னிங்கில் முதல்ல சவுண்ட் வருங்க. அது ரன்னிங்கில் சரியாக போய்டும். ரொம்பவுமே சவுண்ட் வந்துச்சுன்னா அதை கழட்டி விட்டு எந்த இடத்துல உரசுதோ அந்த இடத்துல கொஞ்சம் சாணம் பிடிச்சி விட்டு போட்டுக்கலாங்க. இப்போது தொட்டிலேருந்து லைன் கொடுத்து ரன் பண்ணுறேன். போட்ட ஒரு அரை நிமிஷத்தில் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெளியே வருதுங்க. ப்ரெஷராகவும் இருக்குங்க. தண்ணீரை ஊற்றி விட்டு தான் ஃபஸ்ட் டைம் இது மோட்டர் ரன் பண்ணுங்கள். தண்ணி இல்லாமல் ஓட்டினீங்கன்னா வாட்டர் சீல் போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.